ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டை நம்ம ஹீரோ ஒரு வழியாக அந்த பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான். அவனோட முகத்தை பார்த்துட்டு இவன் ஷாக்கிங்காகி நிற்கிற நேரத்தில் அவனோட கையை தட்டி விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். பின்னாடியே ஓடி போய் பிடிக்கலான்னு பார்த்தா அவன் ரொம்ப தூரம் ஓடி போயிட்டான் போல். பட் அவன் போகும்போது பர்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டான் போல். அந்த பர்ஸு நம்ம ஹீரோ கையில் கிடச்சிருது. பின்னாடியே நம்ம ஹீரோயினியும் வந்துட்டுருக்கா. இவனும் அந்த பர்ஸை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறான். பின்னாடியே நம்ம ஹீரோயினி வந்து அவனை பிடிச்சிட்டிங்களா ஓம்கார், இப்பயாவது நீங்கள் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாம் மயிரா, உண்மை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதோ இருக்குது அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பர்ஸை காட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்த இவளுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த பர்ஸில் அவனோட ஃபோட்டோவும் நம்ம மயிரா ஃபோட்டோவும் தான் இருக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது சத்தியமாக நமக்கும் ஒன்றும் புரியல. இதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. நல்லா பாரு மயிரா, இதுதான் அந்த ப்ரூஃப் அப்படின்னா அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, அவனை வச்சு தான் நீ என்னை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவனால் இதை நம்பவே முடியல. நீ இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான பொண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். சத்தியமாக அது எதுவுமே உண்மை இல்லை ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா போது நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி கோமா போயிட்டு இருக்கான். அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. தன்னோட பொண்டாட்டி ஒரு பக்கம் தனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காளா அப்படிங்கிற ஒரு வேதனை வேற அவனோட மனசுக்குள்ள பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். பின்னாடியே இவளும் போயிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த ஃபோட்டோவை அவனோட பர்ஸில் வச்சதே இந்த வெள்ளிக்காரி தான். அவங்க அந்த பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா, பார்ட்டியில் எப்படி அந்த ஓம்காரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே இவ ரெடி பண்ணி இந்த ஃபோட்டோவை அவனோட பர்ஸில் வச்சுக்க சொல்லி கொடுத்துருப்பா. அவன் எதுக்குன்னு கேட்கும் போது கூட சொன்னதை செய்டா, நாளைக்கு நம்ம போடுற பிளானில் ஒருவேளை நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா அப்போ இந்த ஃபோட்டோ உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பா. ஸோ அது வந்து இப்போ இவன் பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வந்து நின்றுட்டு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். பின்னாடியே நம்ம ஹீரோயினி வந்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஓம்கார், நான் சொல்றதை கேளுங்க, அது எதுவுமே உண்மை கிடையாது, அவனோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, என் மேல ஒரு தடவை நம்பிக்கை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, உன் மேல நான் நம்பிக்கை வச்ச மயிரா, ஆனா அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட, நீ என்னோட எதிரி, நான் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன், இருந்தாலும் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன் மேலே நம்பிக்கை வச்சேன், ஆனால் நீ இவ்வளோ மோசமான ஒரு பொண்ணாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன் ஓம்கார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான், அந்த ஃபோட்டோவை எப்படி வேணாலும் அவன் ரெடி பண்ணியிருக்கலாம், ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்கலாம், அதை வச்சு நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா, உங்களோட மயிரா உங்களுக்கு எதிராக இது மாதிரி ஒரு திட்டத்தை போடுவேனா, உங்களே நான் கொல்ல பார்ப்பேனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. ஆனால் அவன் இது இதையுமே காதில் வாங்குற மாதிரி தெரில. போது நிறுத்து, நீ என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தானே திரும்பவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்த, அப்போ நீ இதைத்தான் செய்வ, ஆனால் நீ கொல்ற அளவுக்கு போவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மயிரா, இப்போ என்ன உனக்கு, என்ன நீ பழி வாங்கணும் அவ்வளோதானே, அதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட முகத்தில் இப்படி ஒரு காயத்தை ஏற்படுத்தினதே நான் தானே, அதுக்காக தானே நீ என்னோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குற, ஒன்றும் பிரச்சனை இல்லை மயிரா, உன்னோட ஆசையை நான் இப்போவே நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே கிடக்கிற ஒரு கிளாஸ் எடுத்து தன்னோட கன்னத்தில் குத்திக்கிறான். அவளோட கன்னத்தில் எப்படி காயம் இருக்கோ அதே மாதிரியான காயத்தை இவனோட கன்னத்தில் இவனே அதை போட்டுக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஓம்கார் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி அந்த கிளாஸை தூக்கி தூர போட்டுறா. ஏன் மயிரா என்ன தடுக்கிற, இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்ல, இதுதானே உனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு புரிய போகிறது இல்லை ஓம்கார், நான் ஏன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே திரும்ப வந்தேன் அப்படிங்கிறது சத்தியமாக உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. நான் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே திரும்ப வந்ததுக்கான காரணம் உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் என்ன தப்பை பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே திரும்பவும் வந்தேன். நீங்கள் எனக்கு பண்ண அநியாயத்தை வேறு எந்த பொண்ணுக்கும் நீங்கள் பண்ணிடக்கூடாது, நீங்கள் பண்ண தப்பு என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் யாருக்கும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வந்தனே தவிர மற்றபடி உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. அது எப்படி ஓம்கார் நீங்கள் நினச்சிங்க, நான் தான் உங்களை காதலிக்கிறேனே, அப்படி இருக்கும்போது நான் உங்களை பதிலுக்கு பதில் பழி வாங்குவேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, இப்போ என்ன உங்களுக்கு, என்னால் தானே உங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னையோட உங்களோட லைஃப்பை விட்டு நிரந்தரமாக போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுவும் அவளோட மனசில் அவ்வளோ வேதனையோடு தான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயினி அங்கே வச்சுருந்த 7 தேங்காவையுமே உடச்சிட்டா. நான் நீங்கள் வச்சுருந்த 7 தேங்காவையுமே உடச்சிட்டேன், இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இன்னையோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவையுமே நான் முறிச்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையிலையும் சரி உங்களோட இந்த வீட்லேயும் சரி நான் இருக்க போகிறதில்ல, நான் இந்த வீட்டை விட்டோம் உங்களை விட்டோம் நிரந்தரமாக போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சூட்கேஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கா. மாமனாரோ தடுக்கிறாரு. மயிரா நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா, எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்டால், போகட்டு விடுங்கப்பா, அவன் இங்கேருந்து போகிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதனால் இவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிடுறா. மாமியாரோ மருமகிட்ட சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்கு, ஒரு வழியாக என்னோட பிள்ளைய பிடிச்ச தருதரம் இந்த வீட்டை விட்டே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா, இல்லை அத்தை நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே தப்பு, உங்கள் பிள்ளையோட ஆபத்து இந்த வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு தான் நீங்கள் நினச்சிட்டு
நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் பிள்ளையோட ஆபத்து இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்குது, அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயினி பேசினாலே எல்லாமே உங்களோட தப்பு உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணனே தவிர மற்றபடி உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அதுதான் அவனோட காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவள் இந்த வீட்டை விட்டே போயிட்டா, இருந்தாலும் அவள் பேசுனது எதுக்காக என்னோட காதில் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா அந்த 2வது பொண்டாட்டி வேற சந்தோஷப்பட்டு அப்பாடா ஒரு வழியா மயிரா இங்கேருந்து கிளம்பி போயிட்டா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு புது வாழ்க்கையை வாழும் ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, வாயை மூடு, இங்கேருந்து கிளம்பி போ, எப்போ பார்த்தாலும் எதுக்காக என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க, என்னை தொந்தரவு பண்ணாமல் கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எவ்வளோ திமிரு இருந்தால் இவன் என்கிட்டே கத்திட்டு போவான். போகட்டும் விடு ஐஸ்வர்யா, எப்படி இவன் சாகத்தானே போகிறான், ஏன்னா இப்போ இவனை காப்பாற்றுறதுக்கு அந்த மயிராவை இந்த வீட்டில் இல்லை, கண்டிப்பாக இவன் சாகத்தானே போகிறான், ஸோ டென்ஷன் ஆகட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலையில் நம்ம ஹீரோயினி சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்கா, உங்கள் பொறுப்பில் என்னோட ஓம்காரை நான் ஒப்படைச்சிட்டேன், இதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களோடது தான், ஏன்னா நான் இதுக்கப்புறம் அவர் கூட போராட முடியாது, நான் போராடி போராடி தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொம்பளையும் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வை, நம்பிக்கையை மட்டும் இழந்துராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பூவை கொடுத்துட்டு போகிறாங்க. அதை இவளும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் பூ இருக்குது. அது அல்லாமல் அவங்க கொடுத்த பேப்பர் ஒன்றும் சாதாரண பேப்பர் இல்லை, அது ஒரு நோட்டீஸு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த ஐஸ்வர்யாவோட பாய் ஃப்ரெண்டு ஃபோட்டோவை போட்டு இவன் ஒரு ரவுடி, இவனை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 50,000 ரூபா தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இவளுக்கு ஒரு க்ளூவாக கிடச்சி போச்சு. பட் இதை யார் கொடுத்தா, எங்கேருந்து இந்த நோட்டீஸ் திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிறது இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ தான் பார்த்தா அங்கே ஒருத்தவர் கட்டுக்கட்டாக அந்த நோட்டீஸை வச்சுருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்குறா, இந்த நோட்டீஸை உங்களுக்கு கொடுத்தது யார், அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் விசாரிச்சுட்டு இருக்கா. அவங்க இப்போ தான் அந்த நோட்டீஸை கொடுத்துட்டு போனாங்க, அவங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இதோ அந்த பக்கமாக தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் அந்த பக்கமாக போய் தேடி பார்க்குறா. அவங்கள காணோம். ஸோ இவளுக்கு இருந்த கடைசி நம்பிக்கை அந்த நோட்டீஸை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். அதுவுமே இப்போ யாருன்னு தெரியல அப்படிங்கவுமே அப்படியே மனசுடைஞ்சு போய் புலம்பிட்டு இருக்கா. எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கை இது ஒன்று தானே, இப்போ இந்த நோட்டீஸை கொடுத்தவங்க யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அவங்களே வந்து நாங்கள் தாம அந்த நோட்டீஸை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு இவளும் திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஒரு அப்பாவும் பொண்ணு தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எதுக்காக இந்த நோட்டீஸை கொடுத்தீங்க, அப்புறம் இவன் யார், இவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், இவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவனோட தங்கச்சி கூட வந்தான், அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறம் மறுநாளே என் பொண்ணோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான், அவனை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், இவனை உனக்கு தெரியுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு விஷயமே புரியுது. ஸோ பணத்துக்காக இவங்க ஒவ்வொரு குடும்பத்தை இப்படி தான் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தங்கச்சின்னு சொன்னீங்களே, அவள் யார், அவளோட பேர் என்ன, அவளோட ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்களும் ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா தங்கச்சின்னு அவங்க காட்டுற ஃபோட்டோ வேற யாரோடதும் கிடையாது, அது அந்த ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோ தான். ஸோ அப்போ அவளுக்கு புரிஞ்சு போச்சு, அப்போ பணத்துக்காக இவங்க எதையும் பண்ண துணிவாங்க அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவ ஒன்று இவனோட தங்கச்சி இல்லை, இவங்க 2 பேரும் தான் காதலிக்கிறாங்க, உங்கள் பொண்ணை ஏமாத்திட்டாங்க, ஸோ இவனை உங்ககிட்ட பிடிச்சி கொடுக்கறதுக்கும் என் புருஷனோட உயிரை காப்பாற்றுறதுக்கும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சாகணும், உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம ஹீரோயினுக்கு தகுந்த ஆதாரம் கிடச்சி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்ககிட்ட அவங்கள பற்றின உண்மையை கண்டிப்பாக நிரூபிக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.